புயாவும் முயாவும் பேல்பூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என் சகோதரி வீட்டு பக்கத்துல ஒரு பூனை நின்னுட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மனுஷங்க தங்களோட உறவினர்களுக்காக எப்படி காத்துட்டு இருப்பாங்களோ, அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எங்கேயாவது வெளில போனா எப்போ வருவாங்களோ, எப்போ வருவாங்களோ அப்படின்னு காத்திருப்பாங்களோ, அதே போல காத்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது. அப்படியே இருந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. என் சகோதரி கிட்ட கேட்டா, அவங்க சொல்றாங்க, இது மாதிரி அவங்கள வளர்க்குறவங்க இந்த டைம்க்கு ரிட்டர்ன் ஆவாங்க. அவங்களுக்காக தான் இந்த பூனை காத்துட்ருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாவும், ஆச்சரியமாவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிட்டி எப்படி அவங்க மம்மிக்காக காத்துட்ருக்கோம், அது மாதிரி இருந்தது அது. ஒரு சிலரு தங்ககிட்ட யாராவது நல்லா பேசுனாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எல்லா பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால நெறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் நல்லா பேசினாலும் அவங்க எப்படிப்பட்டவங்க? இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க? அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்ட பேசுறதா இருந்தாலுமே. ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மகிட்ட நல்லபடியா பேசுவாங்க. எல்லா விஷயங்களும் கேதர் பண்ணிப்பாங்க. அத பலர்கிட்ட ஃபோன்ல தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பர்சனல் விஷயங்கள முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. இதுதான் நெறைய சிக்கல்கள் வராம காத்துக்கிறதுக்கான விஷயம். உண்மையில டாபி கூட ஒரு நாளு நான் தெரியாதவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன்ட்டு என்ன செஞ்சுச்சு அப்டின்னா, "நீ பேசாத அவங்க கிட்ட நேரா வீட்டுக்கு போ" அப்டின்ற மாதிரி அவங்க கிட்ட என்ன பேசவே விடல ஃப்ரெண்ட்ஸ். "நீ வீட்டுக்கு போ, இங்க நிக்கக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது" அப்டின்ட்டு அது செய்கையால அது செஞ்சு காமிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக்கொள்வதில்லை அப்படின்ற மாதிரி, ஏற்கனவே சிக்கலை ஏற்படுத்திய மனிதர்கள், சிக்கல கொண்டு வந்த மனிதர்கள், பிறர் வாழ்க்கைய சிக்கலாக்குனவங்க, இப்படிப்பட்டவங்க எப்பயும் அதே தான் செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்க புள்ளிகளையோ, அவங்க குணங்களையோ அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ நம்ம எச்சரிக்கையா இல்லாம போனா, நம்மளுக்கு தான் அதனால பின்விளைவுகள் வரும். அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல ஒரு சிலர் ஒரு சில இடங்களுக்கு நம்ம கூப்பிடுறதே அவங்க வலையில சிக்க வைக்க தான் நண்பர்களே. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்மள மாட்டி விடுறதுக்காக தான் அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ அத நம்ம தெரிஞ்சு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்படி இல்லாம அவாய்ட் பண்ணல அப்படின்னா, அங்க போயிட்டு அவங்க கூட சிக்கல்ல தான் மாட்டிக்கணும் நம்ப. அதுபோல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யார்கிட்டயும் எதையும் கேட்க மாட்டாங்க. நம்மள தூண்டி விட்டு, தூண்டி விட்டு, "நீ அத கேளு அவர்கிட்ட, நீ இத கேளு இவங்க கிட்ட" அப்படின்னு தூண்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நெறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல. ஸோ அவங்க நல்லவங்களாயிடுவாங்க. நம்மள கெட்டவங்களாக்கி விட்டுருவாங்க எல்லார்கிட்டயும். ஸோ அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து யோசிச்சு, ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். தங்களுக்கு நல்லது செஞ்சவங்களையே தப்பா பேசுற மனிதர்கள், நம்மள பத்தி என்னெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்து செயல்படணும் நண்பர்களே. அப்பதான் நம்ப எந்த சிக்கல்லயும் மாட்டிக்காம இருப்போம். ஏன்னா ஒரு சிலரோட குணமே என்ன அப்படின்னா, விஷயங்கள கேதர் பண்ணி எல்லார்கிட்டயும் அத ஸ்ப்ரெட் பண்றது தான். அந்த ஸ்ப்ரெட்டிங் கேரக்டர்ஸ்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணி பத்திரமா இருந்துக்கணும் நண்பர்களே. ஏதோ எனக்கு மனசுல பட்டத நான் சொல்றேன். அது ஏத்துக்கறதும், ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம் நண்பர்களே. 1க்கு 2 தடவையா சொல்றேன். சிறுத்தை தன் புள்ளிகளை எப்போதும் மாற்றிக்கொள்ளாது. அதாவது கெட்ட செயல்கள் செஞ்சவங்க அத தான் செய்வாங்க. நல்ல செயல்கள் செஞ்சவங்க அத தான் திருப்ப திருப்ப செய்வாங்க. ஸோ அத நம்ம புரிஞ்சுகிட்டு இருந்துட்டா நமக்கு நல்லது, சேஃப்டி. அத தான் பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்க. "நல்ல மரம் நல்ல கனி தரும், கெட்ட மரம் கெட்ட கனி தரும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வாழ்க்கையில புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் நண்பர்களே. இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு விஷயம் படிச்சேன் நண்பர்களே. என்னன்னா, "பயணம் செய், அதை யாரிடமும் சொல்லாதே. அழகான காதல் கவிதையைப் போல வாழ், அதை யாரிடமும் சொல்லாதே." இத தான் பார்த்துருக்கேன் நண்பர்களே. ஸோ யாரிடமும் எதையும் பர்சனல் விஷயங்கள ஷேர் பண்ணிக்காதீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம லிட்டி பாருங்க அழகா வீடு கட்டின்னு இருக்குது. அதுக்கு வீடு இல்லையா? அதனால அழகா வீடு கட்டின்னு இருக்கு. லிட்டி கட்டுற வீடு யாருக்கெல்லாம் புடிச்சிருக்குது? அழகா தமிழ்ல சென்டென்ஸ் வேற மேல குடுக்குது. என்னென்ன செய்யுது அப்படின்றத பத்தி. இது யாருக்கெல்லாம் பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் சொன்ன விஷயங்கள் சரி அப்படின்னு உங்களுக்கு மனசுல பட்டுச்சுன்னா, இத உங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்க.
நீங்க நிஜமா சந்தோஷமா, ஹேப்பியா இருப்பீங்க. உங்க எதிர்காலம் பிரைட்டா இருக்கும்.